الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. मसीह मौऊद अलैहिस्सलाम एक जगह फरमाते हैं कि हर ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு நபரும் அல்லாஹுக்கு அஞ்ச வேண்டும். அவ்வாறு அல்லாஹுக்கு அஞ்சுவது அவரை பல்வேறு நன்மைகளுக்கு வாரிசாக்கும். மேலும் கூறுகின்றார்கள், அசல் விஷயம் என்னவென்றால், அல்லாஹுடைய தீர்ப்பின்படி நல்லவராகவும் நேர்மையாளராகவும் வெளிப்படுபவரே உண்மையில் நல்லவரும் நேர்மையாளரும் ஆவார். தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பலர் உள்ளனர். அவர்கள் தன்னை இறையச்சமுடையோர் என கருதுகின்றனர். அல்லாஹுவின் பதிவேட்டில் எவருடைய பெயர் முத்தக்கி என உள்ளதோ உண்மையில் அவர்தான் முத்தக்கி ஆவார். ஆக இதுதான் அந்த முக்கியமான அறிவுரை ஆகும். இது நமது முன்னால் இருக்கும் என்றால் பிறகு நாம் அல்லாஹுடைய உரிமைகளை செலுத்தக்கூடியவர்களாக ஆக முடியும். மேலும் அடியார்களுக்குரிய உரிமைகளை செலுத்தக்கூடியவர்களாகவும் ஆக முடியும். ஆனால் நாம் தமது சிந்தனையில் இபாதத்துகள் செய்யக்கூடியவராக அல்லாஹ்வுடைய உரிமைகளை செலுத்தக்கூடியவர்களாக தன்னை கருதுகின்றோம். ஆனால் இந்த விஷயத்தில் பகட்டு அல்லது காட்டுதல் போன்றவை இருக்கும் என்றால், அல்லது நாம் இபாதத்துகளை செய்கின்றோம் ஆனால் படைப்பினங்களுக்குரிய உரிமையை செலுத்தவில்லை என்றால், இப்படிப்பட்ட இபாதத்துகளும் இறைவன் மத்தியில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. மேலும் மனிதன் இபாதத்துகள் செய்வதன் நோக்கமாகிய இறை விருப்பத்தினை பெறக்கூடியதாகவும் இது இருக்காது. தற்பொழுது நான் மிக நீளமான ஒரு அறிவிப்பை எடுத்துரைக்க உள்ளேன். இது ஒரு அறிவுரையாகும், வசியத் வடிவில் உள்ளது. இதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கூறினார்கள். அதனை நான் எடுத்துரைப்பேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹஜ்ரத் முஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள், யா முஆஸு இன்னி முஹத்திஸுக ஹதீஸின் இன் அன்த ஹஃபிஸ்னஹு நஃபஅன். அதாவது முஆஸ் அவர்களே, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கூறுவேன். நீங்கள் அதனை மரணம் செய்து கொண்டால் அது உங்களுக்கு பலனளிக்கும். அதனை மறந்துவிட்டீர்கள் என்றால் பிறகு உங்களால் அல்லாஹுவின் அருளை பெற முடியாது. மேலும் உங்களிடம் ஈடேற்றம் பெறுவதனை குறித்து நிம்மதியாக இருப்பதற்கு எந்தவித சான்றும் இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஆஸ் அவர்களே, அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு முன்பு 7 காவலாளி வானவர்களை படைத்தான். அதாவது ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு 7 தரஜாக்கள் உள்ளன. அதன் அடிப்படையில் மனிதன் அதனை அடைகின்றான். இந்த வானவர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வானத்திலும் காவலாளியாக அல்லாஹ் நியமித்தான். இவர்களுடைய பணி என்னவென்றால், இவர்கள் தத்தமது இடத்திலேயே இருக்க வேண்டும். மேலும் யாருடைய அமல்கள் இங்கிருந்து செல்வதற்கு நாம் அனுமதி கொடுத்துள்ளோமோ அந்த அமல்களை மட்டும் செல்லவிட வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களின் செயல்களை பாதுகாக்கக்கூடிய
மனிதர்களின் தினசரி செயல்பாடுகளை எழுதக்கூடிய அந்த வானவர்கள் ஒரு மனிதனின் காலையிலிருந்து மாலை வரை செய்த அமல்களை எடுத்துக்கொண்டு வானத்தை நோக்கி சென்றனர். மேலும் இந்த அமல்களை அந்த வானவர்கள் தூய்மையானதாக கருதினார்கள், மிகவும் நல்ல அமல்கள் என கருதினார்கள். மேலும் இந்த அமல்களை மிக அதிகம் எனவும் கருதினர். ஆனால் அந்த அமல்களை எடுத்துக்கொண்டு முதல் வானத்திற்கு சென்று அங்குள்ள காவலாளி வானவரிடம், நாங்கள் இறைவனிடம் ஒரு மனிதனுடைய அமல்களை சமர்ப்பிக்க வந்துள்ளோம், இந்த அமல்கள் மிகவும் தூய்மையானவை என்றனர். அதற்கு அந்த வானவர், நில்லுங்கள், உங்களுக்கு தொடர்ந்து செல்வதற்கு அனுமதி இல்லை, நீங்கள் திரும்பி செல்லுங்கள். மேலும் இது எந்த மனிதருடைய அமல்களோ இதனை அவரது முகத்தில் எரியுங்கள் என்று காவலாளி வானவர் கூறினார். இறைவன் என்னிடம் புறம் பேசுவனது அமல்களை இந்த வாசல் வழியாக செல்லவிடக் கூடாது என கட்டளையிட்டு என்னை இங்கே நிறுத்தியுள்ளான். மேலும் நீங்கள் எந்த மனிதருடைய அமல்களை இறைவனிடம் சமர்ப்பிக்க வந்துள்ளீர்களோ அவர் என் நேரமும் புறம் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். மக்களுக்கு பின்னால் இவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வேறு சில வானவர்கள் வேறொரு அடியானுடைய அமல்களை எடுத்துக்கொண்டு வானத்திற்கு சென்றார்கள். அவர்கள் தமக்கிடையில், இந்த அமல்கள் மிகவும் பரிசுத்தமானதாகும், இந்த அடியார் இந்த அமல்களை மிகவும் அதிகமாக செய்து வருகின்றார் என பேசிக் கொண்டிருந்தனர். மேலும் இதில் புறம் பேசுவதற்கான எந்த அடையாளமும் இல்லாததனால் முதல் வானத்தில் இருந்த காவலாளி வானவர் அவரை தொடர்ந்து செல்லவிட்டார். ஆனால் அவர்கள் இரண்டாவது வானத்திற்கு சென்றபோது அவர்களது காவலாளி வானவர் அவர்களை அழைத்தார். நில்லுங்கள், திரும்பி செல்லுங்கள் என்றார். இந்த அமல்களை இதனை செய்தவருடைய முகத்தில் எரியுங்கள் என்றார். மேலும் வானவர் கூறினார், நான் தற்பெருமை மற்றும் பெருமை அடிப்பதனை கண்காணிக்கக்கூடிய வானவராவேன். இறைவன் என்னை இங்கு எதற்காக நியமித்துள்ளான் என்றால், நான் தற்பெருமை மற்றும் பெருமையில் பங்கு கொண்டுள்ள மனிதருடைய எந்த அமல்களையும் இங்கே இருந்து செல்லவிடக்கூடாது. அவர் தனது கூட்டங்களில் அமர்ந்து தான் செய்த நன்மைகளை பெருமையுடன் எடுத்துக் கூறக்கூடியவர் ஆவார். எனவே நீங்கள் எந்த மனிதருடைய அமல்களை எடுத்து வந்துள்ளீர்களோ அவர் மக்களின் கூட்டங்களில் அமர்ந்து தனது இந்த அமல்களை குறித்து பெருமிடிக்கக்கூடியவர் ஆவார் என்று கூறினர். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானவர்களது வேறொரு கூட்டம் வேறொரு மனிதருடைய அமல்களை எடுத்துக்கொண்டு வானத்தை நோக்கி சென்றன. அது இந்த வானவர்களது பார்வையில் முழுமையான ஒளியாக இருந்தது, அதாவது மிகவும் பிரகாசமான அமல்களாக அவை இருந்தன. இந்த அமல்களில் சதகாவும் இருந்தது, நோன்பும் இருந்தது, தொழுகைகளும் இருந்தன. அந்த பாதுகாப்பிற்காக அனுப்பப்பட்ட வானவர்கள் இவர் எவ்வாறெல்லாம் தனது இறைவனின் விருப்பத்திற்காக உழைக்கிறார் என ஆச்சரியப்பட்டார்கள். மேலும் இந்த அமல்களில் புறம் பேசுவதற்கான பங்கும் இல்லை, தற்பெருமை கொண்டதற்கான பங்கும் இல்லை. ஆகையால் முதல் மற்றும் இரண்டாவது வானத்தில் இருந்த வானவர்கள் அவர்களை கடந்து செல்ல விட்டனர். ஆனால் அவர்கள் மூன்றாவது வானத்தின் வாசல் அருகே சென்றபோது அங்கிருந்த காவலாளி வானவர் நில்லுங்கள் என்றார். இத்ரிபு ஹாதல் அம்ரி வஜ்ஹ சாஹிபிஹி என்றார். அதாவது, நீங்கள் எந்த மனிதருடைய அமல்களை இறைவனிடம் கொண்டு செல்கின்றீர்களோ அதனை அவரிடமே திரும்ப கொண்டு செல்லுங்கள், அவரது அமல்களை அவரது முகத்தில் எரியுங்கள் என்று கூறினார். நான் ஆணவத்தை கண்காணிக்கக்கூடிய வானவர் ஆவேன் என்றார். என்னை இறைவன் மூன்றாவது வானத்தின் வாசலில் இதனை கூறி நிறுத்தியுள்ளான். அதாவது, இந்த வாசல் வழியாக ஆணவத்தின் பங்கை கொண்டுள்ள எந்த ஒரு அமலும் செல்லக்கூடாது. மேலும் நீங்கள் எந்த மனிதருடைய அமல்களை கொண்டு வந்துள்ளீர்களோ இவர் ஒரு மிகப்பெரிய ஆணவம் கொண்டவர் ஆவார். அவர் தன்னை தானே எல்லாம் என கருதி வந்தார், மற்றவர்களை ஏளனத்துடன் பார்த்து வந்தார். மேலும்
அவர்களுடன் ஆணவத்துடன் நடந்து கொண்டார். அவர் தனது கூட்டங்களில் தலையை நிமிர்த்தி உட்காரக்கூடியவர் ஆவார். இவருடைய அமல்கள் உங்களது பார்வையில் நல்லவையாக தெரிகின்றன, ஆனால் அவை இறைவனது பார்வையில் ஏற்கத்தக்கதல்ல. அடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான்காவது ஒரு கூட்டம் இன்னொரு மனிதருடைய அமல்களை எடுத்துக்கொண்டு வானத்தை நோக்கி சென்றன. அந்த அமல்கள் இந்த வானவர்களுக்கு கௌகபு துர்ரி, அதாவது பிரகாசமான நட்சத்திரங்களாக தென்பட்டன. அதில் தொழுகைகளும் இருந்தன, தஸ்பீஹும் இருந்தது, ஹஜ்ஜும் இருந்தது, உம்ராவும் இருந்தது. அந்த வானவர்கள் இந்த அமல்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வானமாக ஒவ்வொரு வாசலாக கடந்து நான்காவது வானத்திற்கு சென்றடைந்தார்கள். அங்கிருந்த காவலாளி வானவர் நில்லுங்கள் என்றார். நீங்கள் இந்த அமல்களை இதனை செய்து வந்தவரிடம் திரும்ப கொண்டு செல்லுங்கள், மேலும் இதை அவரது முகத்தில் எரியுங்கள் என்றனர். அந்த வானவர், நான் தற்புகழ்ச்சியை கண்காணிக்கக்கூடிய வானவராவேன் என்றார். அல்லாஹு தாலா எந்த மனிதரிடத்தில் தற்புகழ்ச்சி இருக்குமோ, மேலும் அவர் தன்னை இறைவனுக்கு இணையாக நினைத்தாலோ, அவரிடம் சுயநலத்தன்மை காணப்பட்டாலோ, மேலும் அவரிடம் இறை அடியான் ஆவதற்குரிய நிலை தென்படவில்லை என்றால் அவருடைய அமல்களை இந்த நான்காவது வானத்தின் வாசல் வழியாக செல்லவிடக் கூடாது என எனக்கு கட்டளையிட்டுள்ளான். இது எனது இறைவனின் கட்டளை ஆகும். இந்த மனிதர் ஏதாவது வேலை செய்தால் அதில் தற்புகழ்ச்சி ஒரு பங்காக வைக்கிறார். அவரது அமல்கள் இறைவனது பார்வையில் ஏற்றத்தக்கதல்ல. அடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானவர்களுடைய ஐந்தாவது கூட்டம் இன்னொரு மனிதருடைய அமல்களை எடுத்துக்கொண்டு வானத்தை நோக்கி சென்றன. இந்த அமல்களை குறித்து இந்த வானவர்கள் கஅன்னஹுல் உரூசுல் மஸ்ஃபூஃபத்து இலா அஹ்லிஹா, அதாவது அலங்கரிக்கப்பட்ட நறுமணம் வீசக்கூடிய மாப்பிள்ளையிடம் காட்டக்கூடிய ஒரு மணப்பெண்ணை போன்றதாக கருதினர். ஆனால் அவர்கள் 4 வானங்களையும் தாண்டி 5வது வானத்தை அடைந்ததும் அதனுடைய காவலாளி வானவர் நில்லுங்கள் என்றார். இந்த அமல்களை திரும்ப எடுத்துச் செல்லுங்கள், அவரது முகத்தில் எரியுங்கள் என்றார். மேலும் அவரிடம், உங்களது இறைவன் இந்த அமல்களை ஏற்க தயாராக இல்லை, ஏனென்றால் நான் போராமையை கண்காணிக்கக்கூடிய வானவராவேன். எனது இறைவன் எனக்கு கட்டளையிட்டுள்ளான். ஆகையால் போராமை கொள்ளும் பழக்கத்தை கொண்ட ஒவ்வொருவருடைய அமலும் 5வது வானத்தின் வாசல் வழியாக செல்லவிட மாட்டேன். இவர் அறிவை கற்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர் மீதும் போராமை கொண்டு வந்தார். நான் இவரது அமல்களை இந்த வாசல் வழியாக செல்லவிட மாட்டேன். ஏதாவது ஒரு ஆலிமை பார்த்தாலோ, ஏதாவது ஒரு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவரை கண்டாலோ இவர் போராமை கொண்டு வந்தார். ஆகையால் இந்த வழியாக இவர் ஒருபோதும் செல்ல முடியாது என்றார். அடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானவர்களுடைய 6வது கூட்டம் இன்னொரு அடியாருடைய அமல்களை எடுத்துக்கொண்டு வானத்தை நோக்கி சென்றன. முதல் 5 வாசல்களை கடந்து 6வது வானத்தை சென்றடைந்தனர். இந்த அமல்கள் எப்படிப்பட்டதென்றால், இதில் நோன்பும் இருந்தது, தொழுகையும் இருந்தது, ஜக்காத்தும் இருந்தது, ஹஜ் மற்றும் உம்ராவும் இருந்தன. மேலும் வானவர்கள் இந்த அமல்கள் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என கருதினர். ஆனால் அவர்கள் 6வது வானத்திற்கு சென்றபோது அங்கிருந்த காவலாளி வானவர் நில்லுங்கள் என்றார். முன்னால் போகாதீர்கள், இன்னஹு கான லா யர்ஹமு இன்சான மின் இபாதில்லாஹி, அதாவது இந்த மனிதர் இறை அடியார்கள் எவர் மீதும் கருணை புரிந்ததே இல்லை. இறைவன் இங்கு என்னை எந்த அமல்களில் கருணையின் குறைபாடு இருக்குமோ அதனை இந்த வாசல் வழியாக செல்லவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என்னை நிறுத்தியிருக்கின்றான். நீங்கள் திரும்பி செல்லுங்கள், மேலும் இந்த அமல்களை அந்த மனிதர் முகத்தில் இதனை கூறியவாறு எரியுங்கள். அதாவது, நீ உமது வாழ்வில் இறையடியார்கள் மீது கருணை புரிவதற்கு பதிலாக அநீதிரித்துள்ளீர். இறைவன் உம்மீது கருணை காட்டியவாறு உமது அமல்களை எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்?
நீர் கருணை புரியவில்லை என்றால் அல்லாஹுவும் கருணை புரிய மாட்டான். அடுத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மேலும் சில வானவர்கள் ஒரு மனிதருடைய அமல்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வானமாக கடந்து ஒவ்வொரு வாசலாக கடந்து 7வது வானத்திற்கு சென்றனர். இந்த அமல்களில் தொழுகையும் இருந்தது, நோன்பும் இருந்தது, ஃபிக்கா மற்றும் இஜ்திஹாதும் இருந்தன, தீமையிலிருந்து தவிர்த்தலும் இருந்தது. லஹா தவியுன் கதவியுன் நஹ்லி வதவுன் கதவுன் ஷம்சி. அதாவது இந்த அமல்களிலிருந்து தேனீக்களின் ரிங்காரம் போன்ற சப்தம் வந்தது. அதாவது வானவர்கள் முணுமுணுத்து நாம் மிகவும் நல்ல ஒரு பொருளை இறைவனுக்கு சமர்ப்பிக்க செல்கின்றோம் என கூறி சென்று கொண்டிருந்தனர். மேலும் அந்த அமல்கள் சூரியனின் ஒளியை போன்று பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அவர்களுடன் 3000 மாணவர்களும் இருந்தனர். அதாவது அந்த அமல்கள் எந்த அளவு எடை கொண்டதாக இருந்தன என்றால் 3000 வானவர்கள் அவரது கணக்கு நூலை சுமந்து கொண்டிருந்தனர். வானவர்கள் 7வது வானத்தின் வாசல் அருகே சென்றபோது அங்கு நியமிக்கப்பட்டிருந்த காவலாளி வானவர், நில்லுங்கள், நீங்கள் முன்னே செல்ல முடியாது என கூறினார். நீங்கள் திரும்பி செல்லுங்கள், மேலும் இதனை அந்த மனிதருடைய முகத்தில் எறியுங்கள், அவரது உள்ளத்தில் பூட்டு போடுங்கள். ஏனென்றால் இறைவன் எனக்கு நான் அவன் முன்பு தூய்மையான ரீதியில் இறை விருப்பத்தினை தேடாத மனிதருடைய அமல்களை கொண்டு செல்லவிடக் கூடாது என கட்டளையிட்டுள்ளான். இந்த மனிதர் இந்த அமல்களை இறைவனுக்கு அல்லாமல் மற்றவர்களுக்காக செய்துள்ளார். இவர் சட்ட அறிஞர்களின் கூட்டங்களில் உட்கார்ந்து தற்பெருமையினால் தனது தலையை உயர்த்தி கொண்டு ஃபிக்கா மற்றும் சட்டவியல் சம்பந்தமான விஷயங்களை பேசி வந்தார். இதன் மூலம் அந்த அறிஞர்கள் மத்தியில் உயர்ந்த கண்ணியம் கிடைக்க வேண்டும் என இவர் விரும்பினார். ஆகையால் இவர் இந்த அமல்களை எனது விருப்பத்திற்காக செய்யவில்லை, மாறாக தனது கண்ணியத்திற்காக மட்டுமே செய்துள்ளார். வதிக்ரன் இந்தல் உலமாயி பசீது ஃபில் பிதாயி. அதாவது இதன் மூலம் மிகப்பெரிய நபர் என்று உலகம் பேச வேண்டும் என்றும் உலமாக்களுடைய மஜ்லிஸ்களில் இவரை பற்றி பேசப்பட வேண்டும் என்பதற்காகவே இவர் இவ்வாறு செய்துள்ளார். இறைவனுக்காக மட்டும் செய்யப்படாத செயல்கள் மற்றும் அதில் காட்டுதல் இணைந்திருக்கும் என்றால் அது இறைவனிடத்தில் ஏற்றத்தக்கதல்ல. எனக்கு இப்படிப்பட்ட அமல்களை முன்னே செல்லவிடக் கூடாது என எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது என்று வானவர் கூறினார். நீங்கள் திரும்பி செல்லுங்கள், இந்த அமல்களை அவரது முகத்தில் எரியுங்கள். அடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வேறு சில வானவர்கள் ஒரு மனிதருடைய அமல்களை எடுத்துக்கொண்டு வானங்களின் பக்கம் சென்றனர். 7வது வானத்தின் காவலாளி அவரை கடந்து செல்ல விட்டார். அவருக்கு இந்த அமல்கள் மீது எந்த ஆட்சேபனையும் இருக்கவில்லை. ஒவ்வொரு வானத்திலும் இருந்த காவலாளி வானவர்கள் இவரது அமல்கள் சரி என கூறினர். வெளிப்படையில் எல்லாம் சரியாக இருக்கிறது என கடந்து செல்ல விட்டனர். இந்த அமலில் ஜக்காத்தும் இருந்தது, நோன்பும் இருந்தது, தொழுகையும் இருந்தது, ஹஜ்ஜும் இருந்தது, உம்ராவும் இருந்தது, சிறந்த நல்லொழுக்கமும் இருந்தன, திக்ரே இலாஹியும் இருந்தது. வானவர்கள் இந்த அமல்களை எடுத்துக்கொண்டு இறைவனிடம் சமர்ப்பிக்க சென்ற போது வானத்தின் ஏனைய வானவர்களும் அவர்களுடன் இணைந்து கொண்டனர். அவர்கள் அனைத்து வாசல்களை கடந்து இறை சந்நிதியை அடைந்தனர். அந்த வானவர்கள் இறைவன் முன்பு நின்று, எங்கள் இறைவா, உன்னுடைய இந்த அடியார் என் நேரமும் இபாத்துகளிலேயே மூழ்கியிருக்கிறார். நாங்கள் இவரது ஒவ்வொரு நல்ல அமல்களுக்கும் தூய்மைக்கும் சாட்சி பகர்கின்றோம். இவர் அதிகமாக நன்மை செய்பவராவார். தனது விருப்பமான அனைத்து நேரங்களையும் உனக்கு கட்டுப்படுவதிலேயே கழிப்பவர் ஆவார். இவர் சிறந்த நல்லடியார் ஆவார். இவரிடம் எந்த குறையும் இல்லை என்றனர். இவ்வாறு வானவர்கள் இந்த நபரை மிகவும் புகழ்ந்து பேசினர். இறைவன் கூறினான், அன்துமுல் ஹஃபதத்து அலா அமலி அப்தி. அதாவது நான் உங்களை அமல்களை பாதுகாக்கவும் அவர்களது நன்மை தீமைகளை எழுதுவதற்காகத்தான் நியமித்தேன். நீங்கள் மனிதனுடைய வெளிப்படையான அமல்களை மட்டும் பார்க்கின்றீர்கள், அதனை எழுதுகின்றீர்கள். ஆனால் அனர் ரகைபு அலா கல்பி, நான் எனது அடியானின் உள்ளத்தை பார்க்கின்றேன்.
இந்த அடியார் இந்த அமல்களை செய்து என்னுடைய விருப்பத்தினை வேண்டவில்லை, மாறாக இவரது எண்ணமும் நீயத்தும் வேறொன்றாக தான் இருந்தன. அவர் என்னை தவிர வேறொன்றை சந்தோஷப்படுத்த விரும்பினார். அலைஹி லானத்தி, அவர் மீது என்னுடைய சாபம் உண்டாகட்டும் என்று இறைவன் கூறுவான். இதனை கேட்ட அனைத்து வானவர்களும் அலைஹி லானத்துக வலானத்தனா, அதாவது அவர் மீது உன்னுடைய சாபமும் எங்களுடைய சாபமும் உண்டாகட்டும் என்று கூறுவர். பிறகு இவர் மீது 7 வானமும் அதில் இருக்கக்கூடிய படைப்பினங்களும் லானத் செய்ய ஆரம்பித்து விட்டன அல்லது லானத் செய்ய ஆரம்பித்து விடும். ஹஜ்ரத் முஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த அறிவுரையையும் வசியத்தையும் கேட்ட பின்னர் அவர்களது உள்ளம் நடுங்கியது. அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, கைஃபலி பி நஜாத்தி வல் குலூஸ், அதாவது அமல்களின் நிலை இவ்வாறானதாக இருக்கிறது என்றால் பிறகு ரட்சிப்பு நமக்கு எவ்வாறு கிடைக்கும்? நான் எனது இறைவனின் தண்டனையிலிருந்து எவ்வாறு தவிர்ந்திருக்க முடியும்? அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இக்ததபி, எனது சுன்னத் எனது நடைமுறையின்படி செயல்படுங்கள், மேலும் அதில் நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவனுடைய ஒரு அடியான் எவ்வளவுதான் நல்ல அமல்கள் செய்தாலும் அதில் கண்டிப்பாக சில குறைபாடுகள் இருக்கும். ஆகையால் நீங்கள் உங்கள் அமல்கள் மீது பெருமை கொள்ளாதீர்கள். மாறாக நமது இறைவன், நமது எஜமானன் எப்படிப்பட்டவன் என்றால், இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருந்த போதிலும் தனது அடியார்களை மன்னித்து விடுகின்றான். வஹாஃபிது அலா லிசானிக்க, அதாவது உங்களது நாவை கட்டுப்படுத்துங்கள், அதன் மூலம் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதீர்கள், அதிலிருந்து தீமையான எந்த விஷயத்தையும் பேசாதீர்கள். வலா துஸக்கி நஃப்ஸக அலைஹிம், அதாவது உங்களை மற்றவர்களை விட சிறந்த இறையச்சமுடையவர் என்றோ பரிசுத்தமானவன் என்றோ கருதாதீர்கள். அதனை போன்று உங்களது பரிசுத்த தன்மையை அறிவிக்காதீர்கள். வலா துதுகில் அமலு துனியா பி அமலில் ஆஹிரா, அதாவது நீங்கள் இறை விருப்பத்தினை பெறுவதற்காகவும் வாழ்நாள் முழுவதும் பயனடைவதற்காக செய்யக்கூடிய அமல்களில் உலகத்தினை சேர்க்காதீர்கள். வலா துமஸ்ஸிகன் நாஸ யுமஸ்ஸிகுக கிலாபுன் நார், நீங்கள் மக்கள் மத்தியில் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு, அவர்களை பிளப்பதற்கு முயற்சி செய்யாதீர்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் மறுமையில் நரகத்தின் நாய்கள் உங்களை பிளந்துவிடும். வலா துராபி அமலிகன் நாஸ், அதாவது தனது அமலை காட்டுதல் என்பதற்காக மக்கள் முன்பு வெளிப்படுத்தாதீர்கள். இவ்வாறு செய்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய அருள் உங்கள் மீது உண்டாகும். உண்மையான நன்மைகள் செய்வதற்கான வாய்ப்பு, ஏற்றுக்கொள்ளத்தக்க நன்மைகள் செய்வதற்கான வாய்ப்பு அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த முன்மாதிரியை நம் கண்முன் இருக்கும் போதுதான் கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றிக்கான செய்தி கிடைத்தும் கூட மிகவும் வேதனையுடன் தனது மற்றும் தனது ஜமாத்தின் பலகீனங்களை முன்வைத்து துஆக்கள் செய்து வந்தார்கள். அல்லாஹ் அன்னாரது துஆக்களை ஏற்கவும் செய்திருக்கின்றான். வருங்காலத்திற்கான நற்செய்தினையும் கூறியிருந்த போதிலும் மன்றாடியவாறு, நிம்மதி இழந்தவாறு துஆக்களை செய்து வந்தார்கள். இந்த துடிப்பிற்கான காரணம் கேட்கப்பட்ட போது அன்னார், அல்லாஹ் தன்னிறைவு பெற்றவன் ஆவான். ஒன்று அவன் மீதுள்ள அச்சம், இரண்டாவது அவன் என் மீது செய்துள்ள அருள்கள், அதற்கு நான் நன்றி உள்ளவனாக விளங்குவது என்றார்கள். அதாவது அல்லாஹ் எந்த அளவு தனது அருள்களை பொழிந்திருக்கின்றான், மேலும் எந்த அளவு இந்த உம்மத்திற்கு வாக்குறுதிகளை அளித்துள்ளான், இதற்கு நான் ஏன் நன்றி உள்ளவனாக இருக்கக்கூடாது என கூறினார்கள். ஆக இதுதான் அன்னார் நம்முன் காட்டி சென்ற உயர்ந்த முன்மாதிரியாகும். இறை அடியார்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் இருந்ததென்றால் உலக நோக்கங்களை விட்டுவிட்டு எந்த வேற்றுமையும் பாராட்டாமல் ஒவ்வொருவருக்கும் அன்னார் உதவி செய்தார்கள். தேவையுடைய ஒவ்வொருவருடைய தேவையையும் பொருள் உதவியும் செய்து வந்தார்கள். ஒவ்வொருவரும் அன்னாருடைய கருணையில் பங்கு பெறுகிறார்கள். ஒவ்வொருவரும் அன்னாரது அன்பிலிருந்தும் இரக்கத்திலிருந்தும் பலம் பெறுகின்றனர். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்வாறு இறைவனுக்கு அஞ்சியவாறு அவனுக்கு நான் இபாதத் செய்வதனை போன்று நீங்களும் செய்யுங்கள்.
நான் எவ்வாறு நன்றியுள்ள அடியானாக விளங்குகின்றேனோ அதே போன்று நீங்களும் ஆகுங்கள். மேலும் நான் எவ்வாறு ரஹ்மானுடைய அடியானாக விளங்குகின்றேனோ அதே போன்று நீங்கள் ஆகுங்கள். மேலும் எவ்வாறு நான் முன்மாதிரியை நிலைநாட்டியிருக்கின்றேனோ நீங்களும் இதன்படி செயல்பட்டால் நீங்களும் அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடியவர்களாக ஆகலாம். நான் எவ்வாறு இறை அடியார்களுக்குரிய உரிமையை செலுத்தியிருக்கின்றேனோ இதனை போன்று நீங்களும் எனது முன்மாதிரியின்படி செயல்பட்டவாறு சுயநலமற்று தன்னலமற்று இறை அடியாரின் உரிமையை செலுத்தினால் பிறகு அல்லாஹ்வின் அருளை பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். நான் அதிக அளவு நன்மை செய்கின்றேன் என பெருமை பாராட்டி தனது நன்மைகளே போதும் என்று தனது இபாதத்துகளே போதும் என்று கருதினால் அல்லாஹ்வின் அருளை பெற முடியாது. சுன்னத்தின்படி செயல்படுவதற்கு அன்னாரது முன்மாதிரியின்படி செயல்படுவதற்கு தன்னை ஆராய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கின்றது. இறைவன் முன்பு குனிந்தவாறு அவனது அருளை வேண்ட வேண்டும். இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அமல் நமது எந்த அமல் மூலம் நிறைவேறப் போகிறது என்பது நமக்கு தெரியாது. ஆக நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா நமது அமல்களை அவனது விருப்பத்திற்கேற்ப ஆக்குவானாக. மேலும் தனது அருளால் மட்டும் அதனை ஏற்றுக்கொள்வானாக. நமது அமல்கள் உலக கலப்படத்தின் காரணமாக நமது முகத்திலேயே எரியக்கூடியதாக இல்லாமல் இருக்க வேண்டும். நாம் இவ்வாறும் துவா செய்ய வேண்டும். அதாவது நாம் இவ்வுலகிலும் இறைவனது சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நமது ஒவ்வொரு அமலையும் அவனது விருப்பத்திற்கேற்ப அமைத்து இவ்வுலகிலும் இறையருளை பெறக்கூடியவர்களாக வேண்டும். வரக்கூடிய வாழ்விலும் அல்லாஹுவின் சொர்க்கத்திற்கு வாரிசாக வேண்டும். அல்லாஹு தாலா தனது அருளாலேயே நமது இந்த துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. தற்பொழுது நான் ஜும்மா தொழுகைக்கு பிறகு சில ஜனாசா தொழுகைகளை தொழ வைப்பேன். இவைகள் காயிப் ஜனாசா தொழுகையாகும். ஒன்று ஷஹீதுடைய ஜனாசாவாகும், மற்ற இரண்டும் மரணித்தவர்களுடைய ஜனாசாவாகும். நமது ஷஹீத் கண்ணியத்திற்குரிய இஜாஸ் அஹமது சாஹிப் கியானி அவர்கள் இவரது தந்தையார் கண்ணியத்திற்குரிய பஷீர் அஹமது சாஹிப் கியானி வாரங்கி டவுன் கராச்சியைச் சேர்ந்தவர் ஆவார். இவர் செப்டம்பர் 18ஆம் தேதி ஷஹீதாக்கப்பட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவரை வரங்கி டவுனில் அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கியால் சுட்டு ஷஹீதாக்கியிருக்கிறார்கள். கிடைத்த விவரத்தின்படி கண்ணியத்திற்குரிய இஜாஸ் அகமது கியானி சாஹிப் செப்டம்பர் 18ஆம் தேதி காலை 7:30 மணி அளவில் வீட்டிலிருந்து பணிக்கு செல்வதற்காக மோட்டார் சைக்கிளில் பயணித்தார்கள். சிறிது தூரம்தான் சென்றிருந்தார்கள். பார்த்தவர்கள் கூறுவதன் அடிப்படையில் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் மோட்டார் சைக்கிளுடைய வேகம் குறைந்த போது 2 மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்கள் அவரது அருகில் வந்தனர். இருமுறை அவரது இடது விலா எலும்பு பக்கம் சுட்டார்கள். இதனால் அவர் மோட்டார் சைக்கிளிலிருந்து கீழே விழுந்துள்ளார். கீழே விழுந்த பிறகு எழும்புவதற்காக முயற்சி செய்துள்ளார். அப்போது தாக்குதல் நடத்தியவர்கள் முன்பக்கமாக வந்து சுட்டுள்ளனர். தன்னை பாதுகாத்துக் கொள்ள இடது கையை முன்னால் நீட்டியிருக்கிறார். அப்போது தாக்குதல் நடத்தியவர்கள் அவரது கையில் சுட்டுள்ளனர். பிறகு அவரது மார்பில் 3 முறை சுட்டுள்ளனர். அவர் கீழே விழுந்தவுடன் பின்புறமாக இருந்து ஒரு முறை அவரது தலையின் பின்புறத்தில் சுட்டுள்ளனர். இதனால் அவர் அதிக காயத்தினால் சம்பவ இடத்திலேயே ஷஹீதாகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கடந்த மாதம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி இவரது சகோதரியின் கணவர் கண்ணியத்திற்குரிய ஜஹூர் அகமது சாஹிப் கியானி இதே பகுதியில்தான் ஷஹீதாக்கப்பட்டார். கண்ணியத்திற்குரிய இஜாஸ் அகமது கியானி சாஹிபுடைய குடும்பத்தில் அகமதியத் இவரது தந்தையின் 2 சிறிய தந்தைகள் மூலம் கண்ணியத்திற்குரிய முகமது யூசுப் கியானி சாஹிப் மற்றும் கண்ணியத்திற்குரிய முகமது சயீத் கியானி சாஹிப் மூலம் வளர்ந்தது. இவர்கள் இருவரும் 1936இல் பையத் செய்து அஹமதியா ஜமாத்தில் இணைந்தனர். இவரது தந்தையின் 2 சிறிய தந்தைகளும் மிகவும் அறிவு படைத்தவர்கள் ஆவார்கள். அவர்கள் நூல்களை படித்த பின்பே பையத் செய்வதற்கான வாய்ப்பினை பெற்றார்கள். ஷஹீத் மர்ஹூமுடைய குடும்பம் பிரேம்கோட், முசஃபராபாத், ஆசாத் காஷ்மீரை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். ஷஹீத் மர்ஹூம்
டிசம்பர் 1 1984 கராச்சியில் பிறந்தார்கள். கராச்சியிலேயே இன்டர் வரை கல்வி பயின்றார்கள். 5 வருடத்திற்கு முன்பு பாகிஸ்தான் மிலிட்டரி ஆர்டினன்ஸில் சிவிலியன் டிரைவராக பணியாற்றி வந்தார்கள். ஷஹீதாகும் போது இவரது வயது 29 ஆகும். 2009 இவரது திருமணம் சோஃபியா சாஹிபாவுடன் நடைபெற்றது. இவர் காஷ்மீரை சேர்ந்த ராஜா அப்துல் ரஹ்மான் சாஹிப் கோட்லியுடைய மகள் ஆவார். ஷஹீத் மர்ஹூம் தூய்மையான, சமாதானத்தை விரும்பக்கூடிய, மென்மையான, அமைதியான இயல்பை கொண்ட மனிதர் ஆவார். ஜமாத் தொண்டு தொடர்பாக எப்போதும் உதவி செய்து வந்துள்ளார். ஏதாவது டியூட்டிக்காக அழைக்கப்பட்டால் கட்டுப்படுதலையே வெளிப்படுத்தி வந்துள்ளார். இவரது சகோதரர் கண்ணியத்திற்குரிய மிஜாஸ் அகமது கியானி சாஹிப் கூறுகின்றார்கள், ஷஹாதத் சம்பவம் நடப்பதற்கு ஒரு நாள் முன்பு தனது சகோதரியின் கணவர் ஜஹூர் அகமது கியானி சாஹிப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் இவர் அழுதுவிட்டார். இவர் ஜஹூர் அகமது சாஹிப் கியானிக்கு மிகவும் கண்ணியம் அளித்து வந்தார். மூத்த சகோதரருக்குரிய தந்தைக்குரிய கண்ணியத்தை அளித்து வந்தார். அவரது ஷஹாதத்திற்கு பிறகு அவரது குடும்பத்தினரிடம் சென்று பிள்ளைகளை குறித்து நலம் விசாரிக்காத நாளே இல்லை. அவரது ஷஹாதத் இவரிடம் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஷஹீத் மர்ஹூமுடைய தாயார் கூறுகின்றார்கள், 4 சகோதரிக்கு பிறகு பல துவாக்களுடன் இந்த மகனை இறைவன் எனக்கு தந்தான். இவர் மிகவும் சிந்தித்துதான் பேசுவார். என்னுடன் அன்பு மற்றும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். டியூட்டிக்கு செல்லும் போது கை குலுக்கி விட்டு ஹுதா ஹாஃபிஸ், இறைவன் பாதுகாவலன் என்று கூறிவிட்டு செல்வார். எனது மருந்துகளை குறிப்பாக கவனித்து வந்தார். சகோதரிகளை ஒரு மூத்த சகோதரனை போன்று கவனித்து வந்தார். மிகவும் மென்மையான உள்ளம் கொண்டவர் ஆவார். ஏதாவது ஒரு பொருள் வீட்டிற்கு வாங்கி கொண்டு வந்தால் அதனை அனைவருக்கும் கொடுக்க ஆசைப்படுவார். இவரது மனைவி கூறுகின்றார்கள், ஷஹீத் மர்ஹூம் மிகவும் நல்ல இயல்புகளுக்கு சொந்தக்காரர் ஆவார். ஒவ்வொருவருடைய கடமையும் செலுத்தி வந்தார். நல்ல மகன், நல்ல சகோதரன், நல்ல அப்பா, நல்ல கணவனும் ஆவார். எப்போதாவது கஷ்டம் ஏற்பட்டால் ஆறுதல் வழங்குவார். அல்லாஹ்வின் பக்கம் கவனம் ஊட்டுவார். பிள்ளைகளுடன் மிகவும் இரக்கத்துடன் நடப்பவர் ஆவார். கடந்த மாதம் ஷஹீதான இவரது சகோதரின் கணவர் ஷஹீதான போது, அந்தோ நான் இவரது இடத்தில் இருந்திருக்க வேண்டும் என திரும்ப திரும்ப கூறி வந்தார். ஷஹீத் மர்ஹூமின் பிரிவில் வாடுபவர்களில் பெற்றோர்களை தவிர மனைவி, 4 வயதுடைய மகள் துர்ரே அதன் இஜாஸ் மற்றும் 1 வயது மகன் புர்ஹான் அகமது ஆகியோர் உள்ளனர். கராச்சியில் இந்த வகையில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. குறிப்பாக அகமதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு கூட்டம் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அல்லாஹ் இவர்களை மிக விரைவில் பிடிப்பானாக. உண்மையில் மௌலவிமார்களும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களும் அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் இவ்வனைத்தையும் நடத்துகின்றனர். அல்லாஹ் இந்த அநீதி இழைக்கக்கூடிய கூட்டத்தினையும் மிகவும் விரைவில் பிடிப்பானாக. துவாக்கள் செய்ய வேண்டிய தேவை அதிகம் உள்ளது. குறிப்பாக கராச்சியில் இந்த நிலை உள்ளது. மேலும் பொதுவாக பாகிஸ்தானிலும் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. லாகூரிலும் இதனை போன்றுதான் உள்ளது. பல இடங்களில் பல அகமதிகளை ஆள் கடத்த முயற்சி செய்யப்பட்டுள்ளது, கொலை செய்ய முயற்சி செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் அனைத்து அகமதிகளையும் தனது பாதுகாப்பில் வைப்பானாக. இதுடன் சேர்ந்து தொலை வைக்கப்படும் 2வது ஜனாசா அப்துல் மூமின் சாஹிப் தர்வேஷ் ஆகும். இவரது தந்தை கண்ணியத்திற்குரிய அல்லா தத்தா சாஹிப் ஆவார்கள். இவர் காதியானுடைய தர்வேஷ் ஆவார். செப்டம்பர் 11 சிறிது காலம் உடல்நல குன்றிருந்த பிறகு 97வது வயதில் மரணமடைந்துள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் 1916 ஜிந்தில் பிறந்தார்கள். பிறகு ஜண்டாவாலா ஃபைசலாபாதில் தான் வளர்ந்து வந்தார்கள். அங்குதான் கல்வியறிவு பெற்றார்கள். ஏறக்குறைய 1945 மார்க்க அறிவை பெறுவதற்காக காதியான் வந்தார். அங்குதான் முதல் திருமணமும் நடைபெற்றது. பார்ட்டிஷன் காரணமாக அது நிலைபெறவில்லை.
அவர்கள் மூலம் எந்த சந்ததியும் கிடைக்கவில்லை. பிறகு இரண்டாவது திருமணம் தர்வேஷ் காலத்தில் ஒடிசாவில் கண்ணியத்திற்குரிய வசீஹுத்தீன் சாஹிப், இவர் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சஹாபி ஆவார். இவரது பேத்தி கண்ணியத்திற்குரிய மர்ஹூம் சையத் முஹைதீன் சாஹிபுடைய மூத்த மகள் அமத்துல்லா ஹமீதா சாஹிபாவுடன் நடைபெற்றது. இவர் மூலம் 8 பிள்ளைகள் பிறந்தன. 5 மகன்களும் 3 மகள்களும் பிறந்தன. இவரது 5 மகன்களும் ஜமாத்திற்கு தொண்டாற்றிக் கொண்டிருக்கின்றனர். இவர்கள் தனது தர்வேஷ் காலத்தினை மிகவும் சாதாரணமாகவும் மிகவும் பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் கழித்து வந்தார். வியாபாரம் மற்றும் பல தொழில்களை செய்து வாழ்வை கழித்து வந்துள்ளார். பார்வையாளர் அலுவலகத்தில் தொண்டாற்றி வந்துள்ளார். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மிகவும் ஆர்வத்துடன் தப்லீக் செய்து வருவார். கிராமப்புற முபல்லிக் என்ற ரீதியிலும் தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பினை பெற்றிருக்கின்றார். இந்த காலத்தில் அதீபே ஃபாசில் என்ற பட்டத்தையும் பெற்றார். தொழுகை, நோன்பு போன்றவற்றை பின்பற்றக்கூடிய தூய விசுவாசமான மனிதர் ஆவார். பலகீனம் இருந்தும் கூட கடைசி காலத்திலும் கூட ஜமாத்தாக நின்றுதான் தொழுது வந்துள்ளார். திருக்குர்ஆனுடன் அதிக அளவு அன்பு இருந்தது. தொடர்ந்து ஓதி வரக்கூடியவர் ஆவார். மர்ஹூம் வசியத்தும் செய்திருந்தார். மூன்றாவது ஜனாசா ஷேக் ரஹ்மத்துல்லா சாஹிபுடையதாகும். சிறிது காலம் உடல்நலக்குறைவிற்கு பின்னர் செப்டம்பர் 12ஆம் தேதி 94வது வயதில் மரணமடைந்துள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் 1943இல் தனது 24வது வயதில் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார். ஆரம்பத்தில் டெல்லியில் அமெரிக்க தூதரகத்தில் பணியாற்றினார்கள். பிறகு 1940இல் லாகூர், அதற்கு ஒரு வருடத்திற்கு பிறகு கராச்சி இடம்பெயர்ந்தார்கள். அங்கு சௌத்ரி ஷாஹ் நவான் சாஹிபுடன் ஒரு வியாபாரம் தொடங்கினார்கள். இவர்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் இருந்தது. அலுவலகத்திலேயே தங்கி வந்தார்கள். 1950இல் சௌத்ரி ஷாஹ் நவான் சாஹிபுடைய உதவியுடன் சுய தொழிலை ஆரம்பித்தார்கள். இதில் அல்லாஹு தாலா அதிக அளவு அருள்களை வழங்கினான். உலக கல்வி மெட்ரிக் வரை மட்டுமே படித்திருந்தார்கள். ஆனால் வெளிப்படையில் நன்கு படித்தவர் போன்று தோன்றினார். இவர் நன்கு கல்வியறிவு பெற்றவர் என ஒவ்வொருவரும் நினைத்தனர். 1950இல் கராச்சியின் துணை அமீராக நியமிக்கப்பட்டார். 1953இல் ஏற்பட்ட கிளர்ச்சியில் ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தற்காலிகமாக சௌத்ரி அப்துல்லா சாஹிபுடைய இடத்தில் கராச்சியின் அமீர் ஜமாத்தாக இவரை நியமித்தார்கள். அப்போது சௌத்ரி அப்துல்லா சாஹிப் அரசாங்க ஊழியராக இருந்தார்கள். அவர்களை அந்த பணியிலிருந்து காலி செய்வதற்கு வாய்ப்பும் இருந்தது. அதன் பின்னர் சௌத்ரி சாஹிபிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட பிறகு கராச்சியுடைய அமீர் ஜமாத்தாக பணியாற்றி வந்தார்கள். 1964 வரை இந்த பணியில் நிலை பெற்றிருந்தார். 1953இல் கராச்சியின் வரலாறு எழுதப்பட்டதில் இதுவும் எழுதப்பட்டுள்ளது. அதாவது 1953இல் நடைபெற்ற கிளர்ச்சியின் போது ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கராச்சியில் தனியாக ஒரு சதர் அஞ்சுமன் அஹமதியாவை நிறுவினார்கள். அதற்கு இவர்களைத்தான் நாசிர் ஆலாவாக நியமித்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் நீண்ட நாள் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட காலத்தின் போது கண்காணிப்பு போர்டில் இவரும் உறுப்பினராக இருந்து வந்துள்ளார். ஹிலாபத்துடன் விசுவாசமுள்ள, சுத்தமாக பேசக்கூடிய, நம்பிக்கைக்குரிய, துவாக்கள் அதிகமாக செய்யக்கூடிய, பொருள்தாகம் செய்யக்கூடிய மனிதர் ஆவார். கருணை உள்ள கொண்ட தூய மனிதர் ஆவார். ஹிலாபத்துடன் தொடர்பு மிகவும் வலுவானதாக இருந்தது. நான் ஹலிஃபாவான பிறகு என்னுடன் அதிகமாக தொடர்பு கொண்டிருந்தார். அவர்களுக்கு எப்போதும் கவனம் இருந்து வந்தது. சின்ன சின்ன கஷ்டங்களையும் கூட உணரக்கூடியவராக இருந்தார். நண்பர்கள், உறவினர்கள், தேவையுடையவர்களுக்கு பொருளாதார உதவியும் செய்து வந்துள்ளார். இவர்களது தொடர்பு வட்டம் மிகவும் விரிந்திருந்தது. நண்பர்களும் அன்பர்களும் உலகில் பரவி கிடந்தனர். இந்த தொடர்பின் விசாலம் காரணமாக தப்லீகும் செய்து வந்தார். அல்லாஹ்வின் அருளினால் இவர் வசியத் செய்தவர் ஆவார். இவரது ஒரு மகன் டாக்டர் நசீம் ரஹ்மத்துல்லா சாஹிப் அவர்கள் மிக நீண்ட காலமாக கிளிவ்சன் உடைய சதராகவும் அமெரிக்காவின் துணை அமீரும் ஆவார்கள். ஜமாத்துடைய வெப்சைட் ஆகிய al-islam.org-இல் சேர்மனாகவும் பணியாற்றுகின்றார்கள். இவரது இரண்டாவது மகன் ஷேக் ரஹமத்துல்லா சாஹிப் ஃபைஸ்லாபாதுடைய துணை அமீராக தொண்டாற்றுகின்றார். இதனை போன்று
தலைமையகத்துடைய பாகிஸ்தானுடைய சனத் வ திஜாரத்துடைய மஷாவரத்தி போர்டின் தலைவர் ஆவார். இவரது ஒரு மகள் ஜமீலா ரஹ்மானி சாஹிபா இங்கும் லெஜினாவில் தொண்டாற்றி வந்தார்கள். குலாம் ரஹ்மானி சாஹிப் யூகேவில் மிக நீண்ட காலமாக வசீத் செயலாளராக இருந்தார்கள். இதனை போன்று இவரது சிறிய மகள் நுஸ்ரத் மலக் சாஹிபா, இவர் கொலம்பஸ் உடைய சதர் லஜ்னாவாகவும் அமெரிக்காவின் ஈஸ்ட் மெட்வெஸ்டன் உடைய சதர் லஜ்னாவாகவும் இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா இந்த அனைத்து மர்ஹூமின்களுடைய தரஜாவையும் உயர்த்துவானாக. மேலும் வருத்தத்தில் வாடுபவர்களுக்கு பொறுமையை வழங்குவானாக. குறிப்பாக அந்த ஷஹீதுடைய பெற்றோர்களுக்கு பொறுமையையும் ஆறுதலையும் வழங்குவானாக. அவர்களது வாலிப பருவ மகன் ஷஹீதாகி இருக்கிறார். அல்லாஹு தாலா அவரது சிறிய பிள்ளைகளுக்கு காவலனாகவும் பாதுகாவலனாகவும் இருப்பானாக. மற்றொரு விஷயம், இன்ஷா அல்லாஹ் நான் சில வாரங்கள் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கின்றேன். துவா செய்யுங்கள். அல்லாஹ் இந்த சுற்றுப்பயணத்தை எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக. மேலும் இதரது குறிக்கோளையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி வைப்பானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله